Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் பழைய சமச்சீர் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 6வது இயல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னங்க 3ன்னு போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல். அப்போ எத்தனையாவது வரும்? 6வது இயல் தானே. சரி, ஓகே. ஆல்ரெடி 5 இயல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூ சமச்சீர் 6லேருந்து 12 வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு லெசன் கூட விடாமல் நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா. சரி, இப்போது உங்களுக்கும் நம்மளோட பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நிறையா ஃப்ரெஷ்ஷான புது பேட்ச் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்களும் டீட்டெயில்ஸ் கேட்டு சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்த பாடத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரி, புறநானூரில் இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னா ஔவையார். ஓகேங்களா. ஸோ இது எந்த ஔவையார் அப்படிங்கிறத நம்ம நூற்குறிப்பு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போது பாடல் என்ன கொடுத்துருக்காங்க? நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஸோ இந்த இது இருக்குது இல்லைங்களா, எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. இது வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டினில் இது எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கொடுத்து புறநானூறு அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். புறநானூரில் அதை பாடினவங்க ஔவையார். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, லேண்ட் இருக்குது இல்லைங்களா. நீ நாடாக இருந்தா காடாக இருந்தா பள்ளமாக இருந்தா மேடாக இருந்தா நீ என்னவா வேணால் இருந்துட்டு போ, எங்கே ஆண்கள் நல்லவங்களாக இருக்காங்களோ அங்கே எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடலில் சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரி, இப்போ ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். ஒன்றோங்கிறதுக்கு பின்னாடி அடுத்து தொடர்ந்து கண்டினியூவாக வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் இவங்க இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நாடாக ஒன்றோன்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். ஸோ அதுக்கடுத்து வந்து தொடர்ந்துட்டு வருதுன்றாங்க. நம்ம இதை வந்து இவ்வளோ டெப்த்தாலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நாடாக ஒன்றா நாடாக இருந்தால் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அவள்னா பள்ளம், மிசைனா மேடு. இது நமக்கான ஒரு ப்ரீவியஸ் கொஷின். மிசைங்கிறது மேடுங்கிறது ப்ரீவியஸ் கொஷின். அது நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா, மிசைங்கிறது எதிர்ச்சொல் என்ன அப்படிங்கிறதா நமக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? பள்ளம் அப்படிங்கிறது தான் வரும் இல்லைங்களா. அடுத்து ஆடவர்னா ஆண்கள். சரிங்களா. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கின்றது. அவ்வளோதான். நூற்குறிப்பு. புறநானூறு எப்படி பிரிக்கலாம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாம். இது 8 தொகை நூல்களில் ஒன்றுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா. புலவர் பலரால் பாடப்பட்ட நூல் தொகுப்பு தான் இந்த புறநானூறு. மொத்தம் எவ்வளோ பாட்டு இருக்குது? 400 பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அவ்வளோதான். ஸோ புறநானூறு மேக்ஸிமம் என்ன சொல்லும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, கொடை வள்ளல்லாம் எப்படி இருந்துச்சு, வீரம் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி சொல்கிறதா என்னது புறநானூறு. அவ்வளோதான். சரிங்க. இப்போ ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோமா? ஔவையார் வந்து சங்ககால புலவரில் ஒருத்தவங்க. அதியமானோட நண்பர். அரிய நெல்லிக்கனியை அதியமான்கிட்டருந்து வாங்கினவங்க. சங்ககால பெண் கவிஞரில் பலர் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தவங்க ஔவையார். ஆனால் ஆத்திச்சூடி எழுதின ஔவையாரும் சங்க காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஔவையாரும் ஒருத்தவங்க கிடையாது. இவங்க 2 பேருமே வேறு வேறு அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதியமான் கிட்ட நெல்லிக்கனி வாங்கின ஔவையார் வந்து சங்ககால புலவர். சங்க காலத்தில் பாடல்கள் வந்து நிறையா பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அதியமான்ட்ட நெல்லிக்கனி வாங்கின ஔவையார் தான் இந்த புறநானூறு பாடலை பாடியிருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னது, ஆத்திச்சூடியை பாடின ஔவையார் இந்த ஔவையார் இல்லை, அது வேறு ஔவையார் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அவ்வளோதான். இந்த படம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு புக் பேக் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி எழுதுனது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, திண்ணை இடித்து தெருவாக்குங்கிற செயல் பகுதி யாரோடதுன்னா தாராபாரதிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்ம புது சமச்சீரில் படித்தது தான். இது ஒன்று மட்டும் தான் புதுசாக படிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுறதில் வல்லவராம். சரிங்களா. ஆசிரியராக வந்து பணியாற்றிருக்காரு. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதை வந்து வாங்கியிருக்காரு. இது ஒரு புது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள், இது எல்லாமே இவரோட நூல்கள்ங்கிறது நமக்கு தெரியும். இவரோட காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. சரிங்களா. சரிங்க. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா தேசியம் காத்த செம்மல். இது நம்ம ஆல்ரெடி படித்த பாடம் அப்படியே வந்து இருக்குது. நம்ம திரும்ப மட்டும் அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். புது சமச்சீரில் 7ஆம் வகுப்பில் நம்ம என்ன படித்தோமோ அப்படியே தாங்க இருக்கும். சரிங்களா. அதாவது சொல்லப்போனால் இங்கே இருந்த பாடத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அப்படியே அங்கே வந்து புது சமச்சீரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் ஃபுல்லாக ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு வந்துட்டிங்கனாலே போதுமானது. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு இருக்கும். வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம புது சமச்சீரில் கூட ஏதோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இங்கே படிக்கும்போது ரொம்பவே டீட்டெயில்டாக க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வருடங்கள் எல்லாம் நமக்கு குழப்பி கொடுத்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தனித்தனியாக கொடுத்த மாதிரிலாம் இல்லை, வரிசை இது மட்டும்தான் வருடம். இதில் எல்லாத்தையும் வந்து நின்று வெற்றி பெற்றாரு. அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ அங்கே என்ன படிச்சிங்களோ அது அப்படியே தான் இங்கே இருக்கும். ஸோ புதுசாக வந்து வேறு எதுவுமே இங்கே இல்லை. ஓகேங்களா. அதான்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா முத்துராமலிங்கரோட விருப்பத்திற்கு இணங்க 6/9/1939 அப்போ மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்தார். ஸோ இது நம்ம அங்கே வந்து பாடத்தோட ஸ்டார்டிங்கில் படித்தோம். இங்கே இதை வந்து நூற்குறிப்புமே ஒரு பாக்ஸுக்குள்ளே மட்டும் படிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? நடுவண் அரசு இவரோட பேரில் 1995 வருடம் என்ன வெளியிடுறாங்க, அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. முத்துராமலிங்கர் தன்னோட சொத்துக்களை 17 பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை மட்டும் இவர் வச்சுக்கிறாரு. இப்போ மிச்சம் 16 பாகத்தை 16 பேருக்கு என்ன பண்ணுறாரு, இனாமாக கொடுத்துட்றாரு, ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்றாரு சாசனத்தை எழுதி, அவ்வளோதாங்க. ஸோ இந்த பாடத்தில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் அங்கே என்ன படிச்சிங்களோ அது அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எது பெரிய உண்மைங்கிற ஒரு துணைப்பாடம் இருக்குது, இது நமக்கு வேண்டியதில்லை. ஸோ இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து அப்படிங்கிற விஷயம் தான் ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டெப்த்தாலாம் கிடையாது. சுட்டெழுத்து 3 வந்து இருக்குது, அதில் ஆ ஈங்கிற பயன்பாடு வந்து இருக்குது, ஊங்கிற பயன்பாடு வந்து இல்லை அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக வந்து நம்ம ரொம்ப புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வினா எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 5மே கொடுத்துருக்காங்க. இந்த வினா எழுத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏக்கு பதிலாக தான் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? வினா எழுத்தில் ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு மாறாக தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான வழக்கம் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகர வரிசை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சரி, இப்போ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வார்த்தைகளோட முதல் எழுத்துமே வந்து உயிரெழுத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு ஆவை வரணும், அடுத்து ஆவோட வார்த்தை, அடுத்து ஈயோட வார்த்தை, அடுத்து ஈயோட வார்த்தை, இந்த மாதிரி அவு வரைக்கும் அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் வருவா, அன்பு வந்துருச்சு. செகண்டு ஆ வரணும் இல்லையா, அப்போ ஆசை. தேர்டு வந்து யார் வருவா, ஈ வரணும், இளைஞன். அடுத்தது யார் வருவா, ஈ அப்படிங்கிறது. அப்போ ஆ இ இ ஊ வரணுமா, ஊ இங்கே இருக்குது, ஊ இங்கே இருக்குது. அடுத்து என்ன வரணும், ஏ வரணுமா, ஏ ஏ. அடுத்து வந்து ஐ வரணும், ஆ இ ஊ ஏ ஐ. ஓ ஓ அவ், ஓ இங்கே இருக்குது, ஓ இங்கே இருக்குது, அவு இங்கே இருக்குது, அவ்வளோதான். இதை அரேஞ்ச் பண்ணி எத்தனை மொத்தம் வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க, 12 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தது 2 பேஜ் தள்ளி வந்தீங்க அப்படின்னா, தாராபாரதியின் கவிதையில் வெளியிட்ட கருத்து தன்னம்பிக்கைக்குள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு படி, முதல் படி வந்து தன்னை தானே வந்து அறிவது, தன்னை அறிவது அப்படிங்கிறத கருத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பாடல் பக்கத்தில் நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கணும், இந்த பாடலில் வெளிப்படக்கூடிய கருத்து வந்து தன்னம்பிக்கைக்குள், தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னா தன்னை அறியணும் அப்படிங்கிறத தாராபாரதி சொல்கிறாரு அப்படின்னு வந்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கடைசி பக்கத்துக்கு வந்தோன்னா கொஞ்சம் 1 மார்க்ஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இயல் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன தான் நம்ம ஸ்லோவாக கொண்டு போகணும்னு நினச்சாலும் 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு மேலே நமக்கு டைமிங் வராது. ஓகேங்களா? சரி, இப்போது ஔவையார் பாடினது இது புறநானூறு. அடுத்து தாராபாரதி திண்ணையை இடித்து தெருவாக்கு. அடுத்து முத்துராமலிங்கருங்கிறது தேசியம் காத்த செம்மல். ஓகேங்க, இது முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து வந்து பாருங்கள், கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறார். ஸோ சும்மா அந்த பாடலை படிச்சிங்கன்னா இது வந்து தெரியும், பட் அது நமக்கு தேவையில்லை, அதனால் இந்த 1 மார்க் நமக்கு வேணாம். நடுவண் அரசு முத்துராமலிங்கருடைய அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எதுங்க, 1995. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். தமிழுக்கு இல்லை அப்படின்னாலுமே நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 3ஆவதாக இருக்கக்கூடிய 1 மார்க் வந்து நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான், செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக வந்து முடிஞ்சே போயிடுச்சு. அப்போ நம்ம 6 யூனிட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த டேர்மில் ஃபஸ்ட் இயல் பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கான 7ஆவது இயல். ஓகேங்களா? இன்னும் ஒரு 3 இயல் தான் இருக்குது. 3 இயல் பார்த்துட்டோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு முடிஞ்சு போயிடும். சரி, இப்போ உங்களுக்கு நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.